அனைவருக்கும் வணக்கம். மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. இது துருக்கிய படையெடுப்பு அந்த பகுதியிலிருந்து காணலாம். அடுத்ததாக டேஷ் காஸ்னா நகரில் பிறந்தவர். அந்த காஸ்னா அல்லது கஸ்னாவி என்று அழைக்கப்படும் அந்த நகரில் பிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கஜினி. கஜினாவி என்ற இடத்துல பிறந்திருப்பாரு. டேஷின் தந்தை சபக்டிஜின் அடிமை இராணுவ வீரர், பின்னர் கஜினியின் மன்னரானார். கஜினி என்பது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு சிறிய பகுதியாகும். யாருடைய தந்தைன்னு பாத்தீங்கன்னா முகமது கஜினியின் தந்தை சபக்டிஜின். அடுத்து மூன்றாவது கேள்வி, சபக்டிஜிவிற்கு பிறகு டேஷ் என்பவர் ஆட்சி புரிந்தார். இந்த கஜினாவி அரசருடைய சப்தவிஜிக்கு பிறகு யார் ஆட்சி செய்தார் பாத்தீங்கன்னா இஸ்மாயில் என்பவர் ஆட்சிக்கு வராரு. நான்காவது கேள்வி, இஸ்மாயிலை அரச பதவியில் இருந்து நீக்கி அப்பதவியில் அமர்ந்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது கஜினி. அடுத்த கேள்வி, காலிஃபா இவரது ஆட்சியை அங்கீகரித்து டேஷ் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். யாருன்னு பாத்தீங்கன்னா யாமின் உத் தௌலா என்ற சிறப்பு பட்டத்தை கலிஃபா முகமது கஜினிக்கு வழங்குறாரு. பூட்சிகார் என்பதும் முகமது கஜினியின் பெயர் தான். இந்த பூட்சிகார் என்பதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலைகளை உடைப்பவர் என்று பொருள். அடுத்து, முகமது கஜினியும் அவரது வாரிசுகளும் யாமினிகள் எனவும் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. அது யாமினி வம்சம் தான் இவங்களது. அப்போ என்ன வம்சம் என்று அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா யாமினி வம்சம். அப்போ முகமது கஜினி எந்த வம்சத்தினை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமினி வம்சத்தினை சார்ந்தவர். முகமது கஜினி டேஷ் முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார். எத்தனை முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார் என்பதோட இந்தியாவின் மீது படையெடுத்து கொள்ளையடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து கொள்ளையடித்தார். கஜினி முகமதுவின் முக்கிய படையெடுப்பு டேஷில் நடந்த சோமநாதபுரம், அதாவது கத்தியவார் தீபகற்பத்தில் உள்ளது. இந்த சோமநாதபுர படையெடுப்பாகும். எந்த ஆண்டு நடந்தது? இதுதான் கஜினி முகமது முக்கியமான படையெடுப்பு. 1025ஆம் ஆண்டு சோமநாதபுரம் படையெடுப்பு. டேஷ் பகுதியை ஆண்ட மன்னன் ராஜா பீமதேவன். எந்த பகுதியை ஆண்டான்னு பார்த்தீங்கன்னா சோமநாதபுரம். இங்கதான் 1025ல் கஜினி முகமது கொள்ளையடித்தார். அடுத்த கேள்வி, கஜினியுடன் அதாவது முகமது கஜினியுடன் இந்தியாவிற்கு வந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பருனி. இந்திய குறிப்புகள் என்ற நூலை எழுதியிருப்பார். அல்பருனி எழுதிய புத்தகம் எது? எந்த புத்தகத்தை அல்பருனி எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா தகித் ஹி ஹிந்த், இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை, தகித் ஹி ஹிந்த் என்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு அல்பருனி. கஜினி முகமதுடன் இந்தியாவிற்கு வந்தவர். புலவர்கள் பொறுத்துக. உட்பி அவர் எழுதின நூல் கிதாபுல் ஹிந்த். பீர்தௌசி எழுதினது ஷானாமா. அப்ப அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து, முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட அரசர்கள். சாஹி மரபை சார்ந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் ஜெயபாலர். சாஹி மரபை சார்ந்த அரசர் ஜெயபாலர் முகமது கஜினியினால் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து வர கேள்விகள் முகமது கோரியை பற்றியது. டேஷ் 1178 துருக்கியின் கோரிக்கும் ஹீரட்டுக்கும் கஜினிக்கும் இடையேயான மலைப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோரி. இப்போ கஜினி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு பகுதி. அதை ஆண்ட மன்னர் தான் முகமது. அதனால அந்த பேரோடு சேர்த்து அவர் முகமது கஜினி என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி முகமது அல்லது கோரி முகமது என்று அழைக்கப்படும் இவர் பேர் கோரி, இவர் பேர் முகமது. ஆனால் இவர் ஆப்கானிஸ்தானில் ஹீரட்டுக்கும் இந்த கஜினி என்ற பகுதிக்கும் இடையேயான மலைப்பகுதியை ஆண்டவர். அந்த பகுதியோட பிரதேசத்தின் பேர் தான் கோரி. அதை ஆட்சி செஞ்சதுனால அவர் முகமது கோரி என்று அழைக்கப்பட்டார். எந்த பகுதிக்கும் நடுவே அமைந்துள்ளது கோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரட்டுக்கும் கஜினிக்கும் இடையே அமைந்த மலைப்பகுதி. முகமது கோரியின் முதல் படையெடுப்பில் கிபி 1176 டேஷ் கைப்பற்றினார். எந்த பகுதியை முதலாக முகமது கோரி கைப்பற்றினார் 1176 பார்த்தீங்கன்னா தங்க நகரம் என்று அழைக்கப்படும் இந்த முல்தான் நகரத்தை தான். இது பாகிஸ்தானில் தற்சமயம் அமைந்துள்ளது. அடுத்த பொறுத்துக. கிபி 1182ஆம் ஆண்டு சிந்து, 1185 பஞ்சாப், 1186 லாகூர்,
அப்போ இத்தனை பகுதிகளையும் வந்து அடுத்தது முகமது கோரி கைப்பற்றுகிறார். முகமது கஜினி வந்து இந்தியாவில் கொள்ளைதான் அடித்தாரே தவிர அவர் ஆட்சியை நிறுவவில்லை. ஆனால் முகமது கோரி வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஒரு அரசை நிறுவுகிறார். அடுத்து முதல் தரையின் போர் கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இடையில் நடைபெற்றது. இதில் சௌகான் வெற்றி பெற்றார். முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது வந்து 1191ஆம் ஆண்டு. இதுல வந்து இந்த சௌகான் அரசரான பிருத்திவிராஜ் சௌகான், அதுவும் குறிப்பாக 3ஆம் பிருத்திவிராஜ் சௌகான் இவர் வெற்றி பெறுகிறார். முகமது கோரியை தோற்கடிக்கிறார். அடுத்த கேள்வி, இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா கிபி 1192ஆம் ஆண்டு இரண்டாம் தரையின் போர் நடைபெற்றது. இந்த தரையின் போர்ல வந்து முகமது கோரி வெற்றி பெறுகிறார். கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இடையில் நடைபெற்றது. இதில் டேஷ் வெற்றி அடைந்தார். காரணம், மற்ற மன்னர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. இந்த இரண்டாம் தரையின் போரில் யார் வெற்றி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றார், பிருத்திவிராஜ் சௌகானை வீழ்த்துகிறார். சௌகான், அதாவது பிருத்திவிராஜ் சௌகான் டேஷ் என்ற இளவரசியை சுயம்பரத்தின் போது கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டார். எந்த அரசியை பார்த்தீங்கன்னா சம்யுக்தா. இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் என்ற ராஜபுத்திர அரசருடைய மகள். இதனால ராஜபுத்திரர்கள் யாரும் இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு உதவவில்லை. டேஷ் என்ற இந்திய மன்னர் கோரிக்கு, அதாவது முகமது கோரிக்கு உதவி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். இவர் யாருன்னா பிருத்திவிராஜ் சௌகானின் மாமனார் ஆவார். டேஷ் என்பவர் பிருத்திவிராஜ் சௌகானின் அவைகள புலவர். யாருன்னா சந்த் பர்தாய். இவர் தான் வந்து பிருத்திவிராஜ் சௌகானின் அவை புலவர் ஆவார். 1197 டேஷ் மற்றும் ஜெயச்சந்திரனுக்கும் இடையில் கோரிக்கும் நடைபெற்றது. ராஜபுத்திர அரசர் ஜெயச்சந்திரன் கொல்லப்பட்டார். ஜெயச்சந்திரன் சௌகானின் மாமனார் ஆவார், பிருத்திவிராஜ் சௌகானின் மாமனார் ஆவார். எந்த போர்ல கொல்லப்பட்டார் அப்படின்னா சந்தேவார் போர்ல கொல்லப்பட்டார் 1197ஆம் ஆண்டு முகமது கோரியால். இவருடைய அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகான் தோற்கடிக்கப்பட்டார். கடைசியில் 1197 சந்தவா போர்லயே இவரும் வந்து என்ன பண்றாரு, ஜெயச்சந்திரன் தோற்கடிக்கப்படுகிறார் முகமது கோரியால். வங்காளம் பீகார் படையெடுப்பு. கோரியின் தளபதி யார்? வங்காள பகுதி, பீகார் மற்றும் இந்த பகுதிகளெல்லாம் படையெடுத்த கோரியின் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் பாக்தியார் கில்ஜி. வங்காளத்தின் மீது படையெடுத்து டேஷ் கிபி 1202 1203 படையெடுப்பின் போது விக்ரமசீல மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கி அழித்தார். யார்? முகமது பின் பாக்தியார் கில்ஜி. முகமது கோரியின் படைத்தளபதிகளில் ஒருவன். வங்காளம், பீகார் போன்ற பகுதிகளின் மீது படையெடுத்து சென்ற படைத்தளபதி. அங்க இருக்கிற விக்ரமசீல மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர். இவர் தான் முகமது பின் பாக்தியார் கில்ஜி. வங்காளத்தில் நபியா மற்றும் பீகாரை கைப்பற்றியவர் யார்? வங்காளம் மற்றும் பீகார் மீது படையெடுத்தவர் யாருன்னு கேட்டாலே முகமது பின் பாக்தியார் கில்ஜி. முகமது கோரியின் படைத்தளபதி. இந்தியாவில் முஸ்லிம்கள் குடியேற அடித்தளமிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. கஜினி வந்து கொள்ளை எடுத்துட்டு போனார். முகமது பின் காசிம் அரேபியர் இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். அதுக்கப்புறம் சுமார் ஒரு 500 ஆண்டுகள் ஒரு விளைவுகள் அற்ற நிலை தான் இருந்துச்சு. ஆனால் முஸ்லிம்கள் குடியேற அடித்தளமிட்டவர் முகமது கோரி. ஆப்கானில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க ஆப்கான் திரும்பும் போது 25/3/1206 பஞ்சாபில் கொக்கார் என்ற பழங்குடியினத்தவரால் கொல்லப்பட்டவர் யார்? இந்த கொக்கரா என்ற பழங்குடியினத்தவரால் தான் வந்து யார் கொல்லப்படுகிறார்னா முகமது கோரி என்பவர் கொல்லப்படுகிறார். அடுத்த கேள்வி, கோரி ஆப்கான் திரும்பும் போது தனது இந்திய ஆட்சி பகுதியை நிர்வாகம் செய்ய தனது அடிமையான டேஷ் என்பவரை நியமிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து குத்புதீன் ஐபக். அவரை தான் வந்து நியமிக்கிறார். இவர் கோரி முகமது இறந்ததுக்கு அப்புறம் இந்திய பகுதிகள் வந்து அவரே வந்து தன்னை வந்து சுல்தானாக அறிவித்துக் கொள்கிறார். அதனால குத்புதீன் ஐபக் 1206 ஆட்சியை புரிப்பார்.
யார் முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் இவரே வந்து அரசராக முடிச்சுட்டுக் கொள்வார், சுல்தானாக. அப்போ குத்புதீன் ஐபக்கில் இருந்து அடிமை வம்சம் எனப்படும் மம்லுக் வம்சம் நிறுவப்படும். இந்த அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். இவர் வந்து முகமது கோரியின் தளபதி இவரும். நன்றி.